ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியஸ். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தாவே வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கேக் கடையில் வாங்கி கொடுப்போம். இனி அது மாதிரி செய்யாமல் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கேக் உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதே நேரத்தில் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் குக்கரில் எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், மெலிசாக இருக்கக்கூடிய பட்டை சிறிய துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்காக நான் மெஷரிங் கப் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எந்த கப்பை பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவுகளை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க. சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பொடித்த சர்க்கரை பொடி அதில் ஆட் பண்ணிக்குவோம். சர்க்கரை எடுத்து அதே கப்பால் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு பொங்கி நுரைச்சிக்கிட்டு வரும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் மாதிரி கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை எடுத்து அதே கப்பால் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸ்டவ் ஆனில் இருக்கிறப்ப ஆட் பண்ணுறப்ப அந்த சர்க்கரை பாகு மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பில் அதிகம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அதனால் கட்டாயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப சர்க்கரை பாகு கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போ சர்க்கரை பாகு முழுவதும் நல்லா கரைஞ்சிடும். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சர்க்கரை பாகு முழுவதும் நல்லா கரைஞ்ச பிறகு 2 விதமான திராட்சை 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் பேரிச்சம்பழம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் பாதாம் முந்திரியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 விதமான டூட்டி ஃப்ரூட்டியை 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அதாவது நட்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் வேக வச்ச பிறகு கேக் செய்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப இந்த நட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் கழித்த பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது ஆறுற அந்த கேப்பில் கேக் ரெடி பண்ண அந்த பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். வீட்டில் உள்ள நீங்கள் எந்த விதமான பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி நான் செய்கிற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஆயிலில் அந்த மாவு நல்லா பிடிச்சிக்கும். அதன் பிறகு நம்ம கேக்கு ரெடி பண்ணக்கூடிய அந்த பேட்டரை ஆட் பண்ணுறப்ப கேக் வெந்து எடுக்கிறப்ப நம்ம ஈஸியாக எடுக்க வரும். இது மாதிரி ரெடி பண்ண பிறகு அந்த பாத்திரம் சைஸுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அதில் செட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். நட்ஸு கலந்த அந்த சர்க்கரை பாகு கலந்த கலவையை நல்லா ஆறின பிறகு 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பொங்கி நுரைச்சிக்கிட்டு வரும். அந்த இடத்துல ஓரப்பகுதியில் நல்லா நீவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்க்கு பதிலாக 1/4 கப் வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/4 கப் உருக்கின சால்ட் மிக்ஸ் பண்ணாத பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப நெய் நம்ம கலந்த கலவையில் நல்லா உருகி மிக்ஸ் ஆன பிறகு அதே பாத்திரத்தில் ஒரு ஜல்லடையை வச்சுக்கிறேன். 1 கப் மைதா மாவு, 1/4 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பால் பவுடர் ஆட் பண்ணுறதுனால 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணலைன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். 1 பிஞ்ச் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஜலிச்சு எடுத்துக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்த பிறகு நான் செய்கிற மாதிரியே மாவு நல்லா சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் நான் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா மாவு நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த நட்ஸில் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக்கோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீயாக விழும். அந்த டயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கேக்கு ஊற்றுறதுக்காக ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இல்லையா, அதில் இந்த கேக் பேட்ரு இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம்.
மாவு ஆட் பண்ண பிறகு ஸ்லைட்டாக அதை நம்ம டேப் பண்ணி விட்டுக்கணும். அது மாதிரி செய்கிறதுனால இதில் ஏர் பபிள்ஸ் எது இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகிடும். ஒரு குக்கரை லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன மூடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மூடிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு குக்கர் கேஸ்கட்டும் வெயிட்டும் இல்லாமல் குக்கர் மூடி போட்டு 45 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான ப்ளம் கேக் குக்கர்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழித்த பிறகு நான் இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட்டியை வந்து 4 டேபிள் ஸ்பூன் மேலே தூவிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து கீழே இறங்கிடும். பாதி வெந்த பிறகு ஆட் பண்ணுறப்ப நல்லா மேலே பார்க்கறதுக்கு நம்ம அழகாக இருக்கும். 45 மினிட்ஸ் கழித்த பிறகு ஒரு ஸ்டிக்கால் அல்லது நான் வந்து முறுக்கு எடுக்கிறக்கு அந்த குச்சியால் தான் குத்தி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த மாவு ஒட்டவே இல்லை. 1/2 hour நல்லா ஆற வச்ச பிறகு இப்போ கையால் இப்படி எடுத்திங்கன்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதன் பிறகு பின்னால் வச்சுருக்க பட்டர் பேப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான குக்கர்லேயே வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி ரொம்ப பர்ஃபெக்டான ப்ளம் கேக் ரெடி. எனக்கு வந்து 1 கிலோ ப்ளம் கேக் கிடச்சிது. ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.